2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 55 இயற்கை வளங்கள் துறை மாண்பு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள். வெட்டு தீர்மானங்கள். இருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், உட்காருங்க. இல்லை உட்காருங்க, 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 சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில், வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத நிலையில் தான் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுப்பதற்குரிய வாய்ப்பு வந்தது. இப்போது மாண்பு எதிர்க்கட்சி தலைவரை காலையில் ஒரு மென்ஷன் பண்ண வேண்டும் என்று விரிவாக இங்கே விளக்கம் சொல்லிவிட்டார். இனி இந்த நடைமுறையை கடைபிடிப்போம். கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் 2 ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடை நேரம் உண்டு. எனவே 0 அவரில் எல்லோரும் கையை உயர்த்தி அவருக்குரிய பதிலை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்பது இயலாத காரியம். இந்த நிலையில் மிகவும் அவசியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து இருவரை மட்டும் நான் அனுமதிப்பேன். அதை குறித்து முந்தைய நாட்களில் எல்லோருக்கும் அனுமதி அளித்தது போல் அனுமதிக்க இயலாதது, அதுக்கு நேரம் இடம் தரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். சுந்தரம் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது குறித்து ஏற்கனவே அவையில் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கப்படலை. ஜூன் 12ஆம் தேதி நேற்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக தெரிவித்தாங்க. அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. இப்பொழுது அணை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றாங்க. இது வாழ்வாதாரமே விவசாயம் தான். அதனால இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்குவதா 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு தலவாய் சுந்தரம். கன்னியாகுமரி மாநகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் தொகை 35,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட 61 விடுதிகள், தங்க விடுதிகள் இருக்கிறது. கன்னியாகுமரி நகராட்சி என்பது ஒரு சுற்றுலா மையம். அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைகிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் ஒரு கழிவுநீர் ஓடை கட்டி அதற்கான சுத்திகரிப்பு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்ப ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில் இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ, அதே போல் மிட்டர பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடங்குகின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன். உறுப்பினர் ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூரில் தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்ஸ்ல பணிபுரியக்கூடிய பணியாளர்களை லே ஆஃப் என நிறுவனம் ஒட்டியிருப்பதால் அந்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி மற்றும் PF நிலுவைத் தொகை ஒரு 60 தொழிலாளர்களுக்கு 18 மாசமும் 50 தொழிலாளருக்கு 40 மாத PF-ம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஊதிய நிலுவை ஒரு 50 தொழிலாளர்களுக்கு, கேரண்டி 25 ரூபாய்க்கு என மொத்தமாக 2,71,38,000 ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து 10 நாளுக்கு மேற்பட்டு பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.